ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான வருடாந்திர ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ 2025 ஒரு வருடத்தில் மொத்தமாக உங்கள் வாழ்க்கையானது மாறப்போகுது. ரிஷப ராசிக்காரங்களுக்கு 2025 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற புத்தாண்டு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி ஆண்டாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு அமையக்கூடிய ஆண்டுடைய பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. சரி வாங்க, புத்தாண்டு ராசி பலன் 2025க்கானதை ரிஷப ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். 2025 புத்தாண்டு பிறக்கக்கூடிய நிலையில் ரிஷபராசி நேயர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஒரு வருடம் இப்படி தான் இருக்கும் என்று உங்களுக்கான கணிப்பானது சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும், ஏதுவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஒரு வருடத்தில் ஒருவருக்கு என்னவென்றாலும் நடக்கும் என்பது இந்த வருடத்துடைய ராசி பலனாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதிலும் இந்த வருடம் நிறைய பயிற்சிகள், திசை மாற்றங்கள் நடக்க இருக்கு. குறிப்பாக குரு சனி பயிற்சினால் உங்களுடைய வாழ்க்கையில் புரட்டி போடுற மாதிரி பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2025 ஒரு வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான பல மாற்றங்கள் ஏற்படும் என்பது ஜோதிடர்கள் அடித்து சொல்லியிருக்காங்க. அப்படி ஜோதிடர்கள் அடித்து சொன்ன அந்த முக்கியமான மாற்றங்கள் என்னென்னங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுறேன். முதல்ல உங்களுக்கு புதிய ஆண்டில் என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெளிநாடு சொல்லலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு அடுத்த ஒரு வருடம் உலகம் சுற்றக்கூடிய வாலிபன் கதை தான். ஆம், உலகம் சுற்றக்கூடிய வாலிபன் கதையாக நீங்கள் பல நாடுகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். உலகம் மற்றும் வாலிபமாக பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது உலகத்தை சுற்றக்கூடிய வாலிபனாக பல நாடுகளுக்கு நீங்கள் படையெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி வெளிநாடெல்லாம் செல்லுங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக ஏற்றத்தரக்கூடிய விஷயங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வழக்கு பிரச்சனைகள் தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு விவாகரத்து, சொத்து, கரையும் குற்றம் என்று பல விஷயங்கள் வழக்குகள் நடந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் பெரிய வழக்குகள் எல்லாமே 2025 நிறைவு பெறும். முக்கியமாக நிதி தொடர்பான வழக்குகள் இருந்ததுன்னா அது உங்களுக்கு சரியாகும். ஸோ நிதி தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சரியாகும் போது நீங்கள் சேமிப்பு பற்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகமாக வைத்து செயல்படணும். வழக்கு பிரச்சனைகள் தீர்ற மாதிரி புதிய ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது. அப்புறம் மூன்றாவதாக ஏற்றத்தரக்கூடிய விஷயம் என்னென்னா, ப்ரொமோஷன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. ப்ரொமோஷன்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வேலையில் சொல்கிறேன். ஆக்சுவலி ரிஷபராசிக்காரங்க உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீண்ட காலமாக வேலை பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு ப்ரொமோஷன்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்கும். உங்களுடைய பணியில் முன்னேற்றம் இல்லை என்று நினைத்த உங்களுக்கு ப்ரொமோஷன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதெல்லாம் ஈஸியாக அமையும். ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஈஸியாக அமைகிறது கண்டிப்பாக புதிய ஆண்டில் நீங்கள் ஏற்றுக்குங்க. அதுக்கப்புறம் ஏற்றத்தரக்கூடிய விஷயங்களில் நாலாவதாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நோய்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா அது குணமாகும். அதாவது நோய்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்ததில் அதெல்லாம் உங்களுக்கு குணமாகும். இத்தனை காலம் சில நோய்களுக்கு சிகிச்சை பெற்று இருந்திருப்பீங்க. சிலர்லாம் நீண்ட காலமாக உடல் பிரச்சனையினால் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா நோய்களுமே புதிய ஆண்டில் குணமாகும். நாள்பட்ட வியாதிகள் கூட குணமாகும். உங்களுக்கு எல்லாமே குணமாகிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ நல்ல முன்னேற்றம் இருக்கும்போது புதிய விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஸோ ஏற்றத்தரக்கூடிய விஷயங்களில் இந்த 4 விஷயம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது புதிய ஆண்டில் நோய்கள் குணமாகும், ப்ரொமோஷன்கள் வேலையில் கிடைக்கும், வழக்கு பிரச்சனை ஏதாவது உங்களுக்கு பெருசாக இருந்ததுன்னா தீரும், வெளிநாடு செல்லக்கூடிய யோகா அமையும். இதெல்லாம் ஏற்றம் ஏற்படக்கூடிய விஷயங்களாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு.
அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் சறுக்கல் ஏற்படக்கூடிய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. எதுலலாம் சறுக்கல் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இப்போ பாயிண்ட்டாக சொல்கிறேன். சறுக்கல் ஏற்பட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதில் கவனமாக இருங்க. வாங்க சறுக்கல் ஏற்படக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எது சொல்லப்பட்டிருக்குன்னா, பணத்தில் பிரச்சனை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி உங்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு சிலருக்கு பணத்தில் பிரச்சனை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக பொருளாதார ரீதியாக சிக்கல்களில் மாட்டிக்கொள்வீங்க, கடன்களில் சிக்குவீங்க. அதனால் பண ரீதியாக கொடுக்கறது வாங்கிறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி எது செய்தாலும் கவனமாக இருக்கணும். பணனாவே 10 அடி தள்ளி நிற்கணும் என்று உங்களுக்கு புதிய ஆண்டுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 2வது சிக்கல்கள் எதில் ஏற்படும்னா, காதலில் ஏற்படும். காதல் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கடினமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆண் ஆணை தேர்வு செய்யக்கூடிய முன், அதாவது ஆண் பெண்ணை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி, பெண் ஆணை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும். தேர்வு செய்கிறங்கிற பேரில் நிறைய மாட்டிக்கொள்ளக்கூடாது. இது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஏமாற்றம் நிகழ்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒருவரிடம் ஒரு விஷயத்தில் ஏமாற்றக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கலாம். மோசடி நபர்கள்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடி அவங்க கிட்ட கவனமாக இருக்கிறது உங்கள் ராசிக்கு நல்லது. ஸோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு சறுக்கல்கள் ஏற்பட விஷயங்களாக இந்த 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த 3 விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பணத்தில் பிரச்சனை, காதலில் பிரச்சனை, ஏமாற்றம் நிகழும். இது 3லையுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸோ எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. அதுவும் பர்டிகுலராக புதிய ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறத சொல்கிறேன். எதில் கவனமாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு முதலீட்டில் கவனமாக இருக்கணும். முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி கவனமாக இருக்கணும். தினசரி முதலீடு மார்க்கெட்களை தவிர்க்கணும். சந்தை நிலவரம் அறிஞ்சு முதலீடு செய்யணும். இது முதலீடு செய்யக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு சொல்லப்பட்ட எச்சரிக்கை. அப்புறம் கவனமாக இருக்க வேண்டிய 2வது விஷயம் என்னென்னா, பயங்கரமாக ரிஸ்க் வேண்டாம். எதுலையுமே ரிஸ்க் வேண்டாம். மலை ஏறுறது, கடலில் சாகசம் செய்கிறது, இந்த மாதிரி போன்ற ரிஸ்க்குகள் எதையும் செய்ய வேண்டாம். அது ரிஸ்க்கான விஷயம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதில் நாம் கையை வைக்கிறது நம்மளுக்கு தான் ஆபத்தை ஏற்படுத்தும். அதனால் ரிஷப ராசிக்காரங்க பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் என்று கடு எச்சரிக்கையானது சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் 3வது, வாயாளந்து பேசுங்க. அதாவது யாரிடமும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் அடைய வேண்டாம். பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசுங்க. ஒரு விஷயம் பேசும்போது அது நமக்கு நன்மை தருமா தீமை தருமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ பார்த்து நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசாதீங்க. அப்படி பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு பெருத்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் பேசுகிறதுலையும் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக எதுவும் சொல்லப்படல. ஆரோக்கியம் சீரு சிறப்புமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரங்களுக்கு நிறைய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்திக்கோங்க. பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைச்சாலும் பயன்படுத்திக்கோங்க. உங்களை நிரூபிக்கிறதுக்கான டைமாக புதிய ஆண்டு அமைஞ்சிருக்கு. அதனால் புதிய ஆண்டை உங்களுக்கு நிரூபிக்கிற மாதிரி செயல்படுங்க. அதாவது உங்கள் திறமையை நிரூபிக்கிற மாதிரி செயல்படுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது உங்கள் கூட இருக்கக்கூடிய சக கலைஞர்கள் பொறாமைப்படுவாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். இல்லைனா நஷ்டம் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருங்க. அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய ஆண்டில் லாபங்கள் கிடைக்க கடுமையாக முயற்சி செய்யணும். அதாவது உங்களுடைய துறையில் லாபம் கிடைக்க கடுமையாக பணியாற்றணும். இல்லைனா உங்களுக்கு நஷ்டம் அதிகமாக ஏற்படும். ஸோ அரசியலில் இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க. இப்போ நம்பினீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஆக மொத்தம் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு புதிய ஆண்டு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான ஆண்டு ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி ரிஷப ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.